Hello my dear students and parents, welcome to Janus NEET Tamil. Officially TamilNadu Medical Selection in the counseling schedule release பண்ணிருக்காங்க but only for 7.5% reservation students இருக்காங்க இல்லையா government school students அவங்களுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான schedule தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க because இந்த ரெண்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டைரக்ட் கவுன்சிலிங் நடக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் கிடையாது இவங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்கும் ஸோ அதனால அவங்களுக்கான schedule first ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டுமே ஆல்ரெடி ரிலீஸ் இருந்தாங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெண்டுத்துக்குமான ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டேட் எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 13th ஆகஸ்ட் மார்னிங் 10 AM இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபார் ஆல் த கம்யூனிட்டிஸ் இங்க ரேங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா ஜென்ரல் ரேங்க் நம்மளோட ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் இருக்கும் அந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் இருக்கும் அந்த ஜென்ரல் ரேங்க்குக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஜென்ரல் ரேங்க் 1ல இருந்து ஜென்ரல் ரேங்க் 448 வரைக்கும் இந்த கரெக்டான டைமிங் ரெஸ்பெக்டிவ் டைமிங்ல வர சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட மார்க்குமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா அதே மாதிரி 12 PM க்கு யாரெல்லாம் போனோம் அப்படின்னா ஜெனரல் ரேங்க் 449ல இருந்து ஜெனரல் ரேங்க் 912 இருக்க ஸ்டூடண்ட்ஸ் இந்த டைமிங்க்கு போற மாதிரி இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி எஸ்சிஏ எஸ்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்திருக்காங்க இல்லையா சோ அவங்களுமே ரெஸ்பெக்டிவ் டைம்ல நம்ம போற மாதிரி இருக்கும் சோ இதுல ஜெனரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் ஜிஆர் அப்படின்றது ஜெனரல் ரேங்க் CR அப்படின்றது கம்யூனிட்டி ரேங்க் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்ல நான் காட்டுறேன் இதுதான் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கு இல்லையா இதுதான் நம்மளோட ஜெனரல் ரேங்க் ஜெனரல் ரேங்க்குக்கு யாருக்கெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் காலமா பார்க்கணும் CRன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களே அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கணும் ஸோ இந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்ல கரெக்டா செக் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ரேங்க்ல வரீங்க நீங்க வந்து 10 o'clock போகணுமா 12 o'clock போகணுமா அப்படின்றத கரெக்டா செக் பண்ணிட்டு போங்க அண்ட் கவுன்சிலிங் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வென்யூவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்க லெக்சர் ஹால் 2ல தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது அண்ட் கீழேயே நீங்க எப்படி ரீச் பண்ணலாம் உங்களுக்கு நியரஸ்ட் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாண்ட் எது பக்கத்துல இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நீங்க மெட்ரோல வரீங்க அப்படின்னா நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனையும் போட்டிருக்காங்க நீங்க சப்போஸ் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன்ல வரீங்க அப்படின்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பசங்களுக்கு சென்னை நியூவா இருக்கும் ஸோ அதனால தான் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் மெட்ரோ ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வரணும்னு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவலுக்கு தனி லெட்டர்ஸ் எதுவுமே வராது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதே அந்த ரேங்க் லிஸ்ட்ல அவங்க நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே காமனாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இண்டிவிஜுவலுக்கு தனித்தனியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எதுவுமே இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ்லாம் வராது கேண்டிடேட்ஸ் who are participating this counseling for MBBS BDS degree need not pay processing fee and tuition fee 7.5% ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்றோம் இல்லையா 500 rupees 1000 rupees அந்த ப்ராசஸிங் ஃபீயும் பே பண்ண வேணாம் அதே மாதிரி டியூஷன் ஃபீஸும் பே பண்ண வேணாம் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் கேண்டிடேட் should be present 1 hour prior to the commencement of counseling along with one of their parent at their own cost நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 o'clock அங்கே ரீச் ஆகிடணும் உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனோ கையில் கூட்டிகிட்டு போயிடுங்க அதே மாதிரி 12 o'clock உங்களுக்கு டைமிங் அப்படின்னா 11 o'clockலாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் வித்தவுட் விச் த கேண்டிடேட் வில் நாட் பி அலோட் டு பார்ட்டிசிபேட் இன் த கவுன்சிலிங் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா உங்களால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நீட் யூஜியோட அட்மிட் கார்டு அதே மாதிரி ஸ்கோர் கார்டு ரிசல்ட் கார்டு இருக்கும் இல்லையா அதை நீங்க பிரிண்ட் போட்டு சாஃப்ட் காப்பியா எடுத்துட்டு போங்க அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா உங்களோட 10th மார்க் ஷீட் 11th மார்க் ஷீட் கம்பல்சரி இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க சப்போஸ் இல்ல அப்படின்னா நோ இஷ்யூஸ் அதே மாதிரி 12th மார்க் ஷீட் அண்ட் போனஃபைட் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா நீங்க 6th ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படின்னு சிஇஓ கிட்ட சைன் வாங்கியிருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டிசி ஃப்ரம் த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடி ஆர் போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்க வந்து 12th கம்ப்ளீட் முடிச்சிட்டீங்க உங்களுக்கு டிசி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போகலாம் இல்லைனா நீங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகணும் அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் பேரண்ட்ஸோட அப்பாவோடதோ அம்மாவோடதோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சின்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் பீயிங் கால்டு ஃபார் த கவுன்சிலிங் அலாட்மெண்ட் இஸ் நாட் கேரண்டி டு எவ்ரிஒன் உங்களுக்கு நீங்க எடுத்திருக்கக்கூடிய ரேங்க் இருக்கு இல்லையா ஜெனரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கு இல்லையா
இல்லையா, அந்த ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு 7 பாயிண்ட் ரிசர்வேஷனில் ரெஸ்பெக்டிவ் காலேஜில் சீட் இருந்தது அப்படின்னா அலாட் ஆகும். கம்பல்சரி வந்தவங்க எல்லாருக்குமே கேரண்டீட் சீட் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டேட், டைம், ரேங்க், ஒரு ரேங்க்குக்கும் டைம், டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த டைமில் போய் மட்டும்தான் நம்மளால கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து மாற்றி நான் வந்துட்டேன், ஐயோ நான் ஈவினிங் வந்துட்டேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், இந்த ரீசன்ஸ்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் கம்யூனிகேஷன் டிவைஸ் மோஸ்ட்லி வந்து கவுன்சிலிங் ஹால்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸோ அதர் கம்யூனிகேஷன் டிவைஸ் ப்ளூடூத்தோ இல்லை ஸ்மார்ட் வாட்சோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் மெயின் திங். இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இது நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தரவா படிங்க. இல்லை அப்படின்னா நான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் அஃபிஷியலாக இந்த நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி டென்டேட்டிவ் ஷெடியூல் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் காட்டுறேன். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுவுமே 13th ஆகஸ்ட் தான். பட் டைமிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைமிங் மார்னிங் 8 AM கொடுத்துருக்காங்க இல்லையா, 8 AM யாருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு 8 AM. அதே மாதிரி சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல 1 to 25 from the eligible list of eminent sports person available in the official website. official websiteல rank list ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த rank listல சீரியல் நம்பர் 1லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங் 8 AMக்கு வரணும். ஸோ 8 AMக்கு வர சொன்னாங்க அப்படின்னா 7 AMக்கே அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு 8:30க்கு வர சொல்லியிருக்காங்க. ஸ்லாட் நம்பர் 1லேருந்து 30 from the eligible list of children of ex servicemen available in the official website. அதுவுமே அந்த PDF நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் 9 o'clockக்கு பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் PWD கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க இல்லையா, PWDக்கு அண்டர்ல எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான வென்யூவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே லெக்சர் ஹால் 2 ஓமந்துரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கான நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் எது, அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் எது, ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, போத் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே காமனான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கோங்க. எப்பயுமே கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 hour ப்ரியாரியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் அ டிமாண்ட் டிராஃப்ட் பேயபிள் அட் சென்னை ஃபார் 500 rupees. நீங்கள் வந்து டிடி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிடி 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது, பட் ஒன்லி ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த டிடி 500 rupeesக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அங்கேயே அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே அங்கேயே இதுக்கான டிடி ப்ராசஸையும் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ 500 rupees நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனாலே போதும். அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற லிஸ்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கையில் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் ஜெராக்ஸும் போட்டு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸுமே நமக்கு தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கீழே அதே தான் கொடுத்துருக்காங்க. 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனாலே அதே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா, candidate should bring the DD towards the tuition fee as prescribed in the fee details annexed below and produce the demand draft at the time of getting provisional allotment order. If the candidates do not bring the DD, facility for the same has been arranged at the venue of counseling. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, DD சப்போஸ் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல உங்களுக்கு DD வந்து எடுக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிடுச்சு GMCல அப்படின்னா அந்த காலேஜ்க்கான டியூஷன் ஃபீஸ் வந்துட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டியூஷன் ஃபீஸ் எவ்வளவோ அதுக்கான டிமாண்ட் டிராஃப்டையும் நீங்கள் டிடி எடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் கூட எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில இருந்தே எடுத்துகிட்டு போகணும்னு எந்த ஒரு கம்பல்சனுமே கிடையாது. அண்ட் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் நம்ம பே பண்ணணுன்ற டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் MBBS அலாட் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் BDS அலாட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் PWD கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்டிவாக ஃபீஸ் பே பண்ணணும்னு ஒரு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் MBBSக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, OC BC BCM MBCல வரீங்க அப்படின்னா 500 rupees ப்ராசஸிங் ஃபீ, அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் 18,073 rupeesக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து SC SCA ST ஸ்டூடெண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் மோர் தென் 2.5 lakhsக்கு இருந்தது அப்படின்னா 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், 12,073 rupees டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7.5% ரிசர்வேஷனுக்கு இந்த ஃபீஸ் எதுவுமே கிடையாது, கவர்மெண்ட்டே உங்களுக்கான ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க. அண்ட் நிறைய பசங்க இன்னும் PWDக்கு எலிஜிபிள் லிஸ்டே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க. எலிஜிபிள் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னா 12th ஆகஸ்ட் நாளைக்கு எலிஜிபிள் லிஸ்ட் ஃபார் PWD கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கவலையப்பட வேணாம், நாளைக்கு போய் அஃபிஷியல் வெப்சைட்ல
வெப்சைட்ல செக் பண்ணோம் அப்படின்னா பிடபிள்யூடிக்கான எலிஜிபிள் லிஸ்ட் இருக்கும். அந்த எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையுமே டைரக்டா வர சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வென்யூ டீடைல்ஸ் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இந்த பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் இன்னுமே இப்போ வரைக்கும் நார்மலா ஆன்லைன் கவுன்சிலிங்ல அட்டென்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே இன்னும் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணல. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையுமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாருமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.